அனைவருக்கும் வணக்கம். நான் சாந்தகுமார், மக்கள் அதிகார கழகம் மாநில அமைப்புச் செயலாளர். தோழர்களே, சென்ற சனிக்கிழமை, அதாவது பிப்ரவரி 21 செங்கல்பட்டு மாவட்டம் பனையூரை சேர்ந்த கிரி என்கின்ற 17 வயது சிறுவன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியினுடைய உணவு பரிமாறும் வேலைக்கு சென்று இரவு 10:30 மணிக்கு மேலே ஊர் திரும்பும்பொழுது வருகின்ற வழியில் சிறுநீர் கழிப்பதற்காக இறங்கி ரோட்டோரத்தில் சிறுநீர் கழித்திருக்கும் போது அந்த பகுதியில் பாமகவுடைய மகளிரணி செயலாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அந்த நிகழ்ச்சிக்கான பேனர்களையும் அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்த பாமகவினர், குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்ட பாமகவினுடைய மாவட்ட செயலாளர் கணபதி தலைமையிலான ஒரு 10-15 பேர் கொண்ட கும்பல் அந்த சிறுவனை பிடித்து, இந்த பேனரை நீதானே கிழித்தேன்னு சொல்லிட்டு அபாண்டமாக அந்த பையன் மீது ஒரு பொய்யை போட்டு மிரட்டி, அந்த பையன் எந்த ஊரை சேர்ந்தவன் என்பதை கேட்டுக்கொண்டு அவனுடைய சட்டைப்பையில் இருந்த செல்போனை பிடுங்கி அதில் பார்த்திங்கன்னா திருமாவளவனுடைய படம் இருப்பதை பார்த்து அந்த பையன் ஒரு தலித் பையன் என்பதை தெரிந்து கொண்டு சாதி ரீதியாக வன்மமாக அவனை திட்டி சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி மிக கொடூரமான முறையில் அந்த பாமகவுடைய சாதி வெறி பிடித்த அந்த கணபதி தலைமையிலான கும்பல் கொடூரமான முறையில் தாக்கியிருக்கிறார்கள். மார்லாம் வலிக்குதாப்பா? மார் வலிக்குதா? மார்ல தான அடிச்சிருக்காங்க தடியில. மார்ல தான் அடிச்சிருக்காங்க தடியில. கணபதி அப்புறம் யாரா? விஜய் மோகன். மெயின் அவங்க கணபதி நம்ம போன் போட்டு பேசுறோம். கத்தியாலேயே திருப்பி அடிச்சாங்களா? கத்தியால திருப்பி வெட்டிக்கிறாங்க. அங்கு தாக்கினது மட்டும் பத்தாது என்று காரில் கடத்தி கொண்டு சென்று அவர்கள் நிகழ்ச்சி நடத்துவதற்காக அமைத்திருந்த மேடைக்கு பின்புறம் வைத்து அந்த பையனுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நிர்வாணப்படுத்தி அவனை தடிகளாலும் குச்சிகளாலும் பரம்புகளாலும் அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அந்த பையன் தன்னுடைய வலி தாங்க முடியாமல் கத்தி கதறி இருக்கிறான். அந்த பக்கமாக பார்த்தோன்னா செய்யூருடைய காவல் நிலையத்துக்குட்பட்ட காவலர்கள் இரவு நேரத்தில் ரோந்து பணிக்கு செல்லும்பொழுது கதறல் சத்தம் கேட்டு அந்த பகுதிக்கு சென்று அந்த பையனை மீட்டு கொண்டு வேறு ஒரு சட்டை ஏற்பாடு செய்து அவனை போட வைத்து மீட்டு கொண்டு காவல் நிலையத்தில் இருக்காங்க. அப்போ எத்தனை மணி நேரம் அடித்திருக்காருன்னு தெரியல. ஆக ஒரு சின்ன பையன், 17 வயது பையன் என்பதை பார்த்த உடனே பச்சிலம் முகமாக இருக்குது. அந்த பையனை சாதி வெறியோடு ஒரு 10-15 பேர் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கணபதி தலைமையிலான கும்பல் தாக்கியிருக்கிறார்கள். அவர்கள் மீது அந்த காவல் நிலையத்தில் சரியான வழக்கு பதிவு செய்யப்படாமல், குறிப்பாக அந்த பையனை அந்த காவல் நிலையத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்த அவங்க அப்பா அம்மா கிட்ட போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் பையன் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போது நாங்கள் உங்கள் பையன் மீதும் பார்த்தோன்னா வழக்கு பதிவு செய்யணும், நீங்கள் கூட்டுன்னு போனதுனால நீங்கள் கேட்டுக்கொண்டதுனால நாங்கள் வழக்கு பதிவு செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பையனுடையனையும் அவனுடைய பெற்றோரையும் தான் காவல்துறை மிரட்டி இருக்கிறது. ஆக இதை மக்கள் அதிகார கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அந்த பையனை தாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கணபதி உட்பட அவருடன் இருந்த அந்த சாதி வெறி கும்பல்கள் அனைவரையும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மட்டுமல்லாமல் உரிய நடவடிக்கைகள் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை மக்கள் அதிகார கழகம் கேட்டுக்கொள்கிறது. தோழர்களே, மக்கள் அதிகார கழகம் கடந்த பிப்ரவரி 21 சென்ற சனிக்கிழமை மதுரை தமுக்கம் மைதானத்தில் தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. முதல்வருடைய வருகையை காரணம் காட்டி மாநகராட்சியும் மதுரை காவல்துறையும் பார்த்திங்கன்னா அனுமதி மறுத்ததை விளைவாக அந்த நிகழ்ச்சி நடத்த முடியலை. அன்றைக்கு திட்டமிட்ட நாளில் நடத்த முடியலை. இந்த செய்தியை கேட்டு பல்வேறான ஜனநாயக சக்திகள், இந்த நிகழ்ச்சிக்காக வர இருந்த பல்வேறான சமூக போராளிகள், இன்னும் கர்நாடகா ஆந்திராவிலிருந்து வரத்தவர்களாக இதை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்து எங்களுக்கு பார்த்தோன்னா கால் செய்து ஃபோன் செய்து இதை விட இன்னும் சிறப்பாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தார்கள்.
அந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்பதே சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரானது, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரானது. தமிழ்நாடு என்பது சாதியை மறுத்தது தான் தமிழ்நாட்டுடைய பண்பாடு, ஆரிய பார்ப்பனியத்துக்கு எதிரானது தான் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு என்பதை நிலைநிறுத்தும் வகையில் தான் அந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் ஆதிக்க சாதி சங்கங்களில் ஊடுருவி இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதிய கலவரங்களை உருவாக்குவதிலும், ஆணவ படுகொலை உருவாக்குவதிலும், சாதிய தாக்குதல்களை உருவாக்குவதிலும் பார்த்தோன்னா மிக தீவிரமாக வேலை செய்து வருகிறார்கள். பள்ளி மாணவர்கள் மத்தியிலே சாதி நஞ்சை பார்த்தோன்னா உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலும் ஆதிக்க சாதி வெறி பிடித்த சங்கங்களும். பள்ளியில் இருக்கின்ற மாணவர்கள் கையில் சாதி அடையாளங்களோடு இருக்கின்ற கயிறை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிபதி பரிந்துரைக்கும் போது அதை எதிர்த்து பார்த்தோன்னா போராடியவர்கள் இந்த ஆதிக்க சாதி சங்கங்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் ஹெச் ராஜா போன்றவர்களும். அப்போது இந்த தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது தடை செய்யப்பட வேண்டும், சாதிவேரி சங்கங்கள் ஆதிக்க சாதி சங்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக பல்வேறான போராட்டங்களை மக்கள் அதிகார கழகம் நடத்தி வருகிறது. அந்த தொடர்ச்சியாக தான் காதலிக்க சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்கின்ற நிகழ்வு பிப்ரவரி 21 திட்டமிட்டது. போலீஸ் அனுமதி மறுத்ததால் அந்த திட்டமிட்ட நாளில் நடைபெறவில்லை. ஆனால் அதைவிட பேர் உற்சாகத்துடன் வருகின்ற மார்ச் 7 அதே மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. ஆக சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக சமூக நீதிக்காகவும் மதநலனுக்கு போராடின அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதிக்க சாதி வெறி பிடித்த சங்கங்களை தடை செய்ய வேண்டும் என்று முழங்குவோம். தமிழ்நாட்டுடைய பண்பாடு ஆரிய பார்ப்பனியத்துக்கு எதிரானது என்பதை முழங்குவோம். அந்த அடிப்படையில் இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழாவிற்கு அனைவரும் அணிதிரண்டு அதை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.